Hi viewers, vanakkam and welcome to Kollywood Uncut powered by Anil 100% roasted rava. Every week நம்மளோட ஷோல நிறைய கலர்ஃபுல்லான சினிமா நியூஸஸ், மூவி ரிவ்யூ, ஈவென்ட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் கூட உங்களுக்காக பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மளோட ஷோல காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நம்ம Kollywood Uncutல முதலாவதா ஒரு பிரம்மாண்டமான அவார்ட் ஃபங்க்ஷன் தாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ வி மேகசின் ரீசெண்டாக வி அவார்ட்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அவார்டில் ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய கலைஞர்கள், அதாவது இசையாகட்டும், சினிமா ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய பெஸ்டான கலைஞர்களுக்கு அவார்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்காக நம்மளோட ஷோவில் காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். V magazine கடந்த 12 ஆண்டுகளா they are running this magazine, first bilingual magazine in India which has English and Tamil. So it's a bilingual, very first bilingual magazine. And பேர்கள்ல சுமதி ஸ்ரீனிவாஸ் நான் வந்து ரொம்ப வித்தியாசப்படுவாங்க. நைனிகாவுக்கு இந்த அவார்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க உண்மையிலே ஃபைன் பண்ணது நான் கிடையாது, என் ஒய்ஃப் தான். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் திஸ் அவார்ட். Priya, can we have Priya on the dais? Priya on the dais, please. இல்லை, இந்த மேகசின் பேரே வி தான், நான். ஸோ என்னோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், எனக்கான தேவைகள் எல்லாமே என் மனைவிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். ஒரு முக்கியமான கேரக்டர் எனக்கு ரொம்ப நாள் கிடைக்கல அப்படின்னு ஒரு நாள் நைட் என் ஒய்ஃப்ட சொல்லும் போது அவங்க தான் நைட்டு ஃபுல்லாக தேடி ஒரு குட்டி ஃபோட்டோ காமிச்சாங்க. மீனா மேம் சின்ன வயசு ஃபோட்டோவா அப்படின்னு. இல்லை, அவங்க பொண்ணு ஃபோட்டோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஷீஸ் பீங் ஃபோன் ஃபார் ஹர். ஸோ ஐ வாண்ட் தேங்க்யூ ஸோ மச். தெரியோட ஃபர்ஸ்ட் அவார்ட் எனக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். அடுத்த வருஷத்தில் தில்லாவே சொல்லுவேன், நைனிகா நிறைய அவார்டு வாங்குவாங்க. ஸோ அது நான் படம் ஆரம்பிச்சாருக்கே நான் சொன்னேன், எல்லா அவார்டும் அந்த பொண்ணு வாங்குவாங்க. ஸோ அதை ஆரம்பிச்சு வச்ச வி சுமதி மேம், தேங்க்யூ ஸோ மச். என்னோட முதல் குழந்தை அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் நைனிகா. நான் கதை எழுதும்போது ஒரு அப்பாவாகவே எழுதுனேன், நான் பொண்ணு எப்படி இருக்கணும்னு. ஸோ என் பொண்ணை நினச்சா எப்படி நடிக்கும், என் பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சேன். ஸோ நைனிகா தான். தேங்க்யூ மீனா மேம், நீங்கள் இதெல்லாம் நடந்திருக்காது. தேங்க்யூ மீனா மேமோட மதர், அவங்க வந்து ஸோ ஸ்வீட், ஷூட் ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இல்லாமல் இது நடந்திருக்காது. இதெல்லாம் தாண்டி ஒரு நன்றி வந்து விஜயன் சொல்லணும். ஏன்னா ஷி வாஸ் 4.5 when she acted. ஸோ அந்த 4.5 years குட்டிக்கு இருக்கக்கூடிய அந்த டைம் கான்சியஸ்னஸ் அதெல்லாம் இருக்காது. அவங்க பாடு ஜாலியாக இருப்பாங்க. அந்த பொறுத்துக்கு இருந்த சூப்பர் ஸ்டாருக்கு என்னோட நன்றி. And I'm really very happy, very thrilled, very excited and very proud mother. Thank you. சரண்ஜி வந்து ரொம்ப திறமையான நடிகர், நிறைய லாங்குவேஜ் தெரியும். அவருடைய தாத்தா மிகப்பெரிய மனிதர். அவங்களுடைய வரலாறு எனக்கு ஃபுல்லாகவே தெரியும். அவங்க ஃபேமிலி
சிறந்த நடிகர் கொடுப்பாங்க, முதல் கேரக்டர் சிஸ்டர் கேரக்டர் சொல்லி இன்னும் நீங்கள் நிறையா நடிக்கணும்னு சொல்கிறாங்க. I think it's really nice to get this award. பத்திரிகை நடந்தது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தானே ஒரு பத்திரிகையாளர் தான். பத்திரிகையாளர் சொன்ன உடனே வாழ்க்கையில் துவக்கம் வந்து சைக்கிளில் போய் பேப்பர் நாட்கள் நினைத்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் ஜெர்னலிஸ்ட், அதுக்கப்புறம் growing up in my life, ambitions எல்லாம் வந்து அச்சீவ் பண்ணும்போது these are awards which encourages people in the sense they should be encouraged. எந்த ஒரு செயலுக்கும் நம்ம பாராட்ட வேண்டும். நைனிகா வந்து பாராட்ட தெரிவிக்கும் போது see Meena in the very same position long back. ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பெருமைக்குரிய ஒரு சமாச்சாரம். அது மட்டும் இல்லை, போய் டாக்கீஸ் அதுவும் நல்லா வளர்க்கணும். அதனால அவார்டு வாங்குறவங்க எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம காலிவுட் அன்கட்ல வி அவார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வி மேகசின் பொறுத்த வரைக்கும் விமென்ஸ்க்கான ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு மேகசின். அண்ட் வி அவார்ட்ஸ் கடந்த 12 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்களோட 12th இயர். இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், விக்ரம் பிரபு, மீனா, பூர்ணிமா பாக்கியராஜ் போன்ற பல செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் நடந்த இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நம்ம காலிவுட் அன்கட்ல காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். ரொம்ப நன்றி. ஏன்னா சுமதி அவங்க பார்க்குறப்ப வந்து தனியாலாம் நாங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து மாதிரி பண்ணுங்க. நிச்சயமா விருது வந்து கலைஞர்களை ஊக்கப்படுத்தும், என்னையும் ஊக்கப்படுத்திருக்கு. நிச்சயமா கரெக்டான வழியில் நான் போவேன்னு நம்புகிறேன். மகிழ்ச்சி. இருந்தாலும் ஒரு ஆக்டரா ஃபர்ஸ்ட் நான் வாங்குற அவார்டு அது மறக்க முடியாத ஒரு வி மேகசின் சார்பா ஒன் உமன் இஸ் வி சுகதி மேடம் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன். அவங்க பசங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிஞ்சுக்கிறேன். பெரும் மகிழ்ச்சி. உண்மையிலே இந்த மேடை பெரிய மேடை. உண்மையிலே இதுக்காக 22 வருஷம் தாக்கல் பண்ணாங்க. எப்பெல்லாம் அசிங்கப்பட்டமோ அவமானப்பட்டமோ அதை தொடக்கத்துக்கு முதல் விஷயமே இது மாதிரி ஒரு அவார்டு தான். இது மாதிரி அவார்டு வாங்க சொல்லுன்னா அதோட பெரிய சந்தோஷமே இருக்கும். பழசெல்லாம் மறந்துருக்கும். அதுக்கு பெரும் மகிழ்ச்சி. அது காரணம் சுமதி மேடம், தர்மா சார், கிஷன் கிரண் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த தம்பிமார்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த அவார்டு வாங்கின எல்லா மக்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இந்த மேடை எதெல்லாம் யாரெல்லாம் அவார்டு வாங்கினாங்களோ அடுத்த வருஷம் ரொம்ப பெருசாக இருப்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு 2 பேர் இருக்காங்க. இங்கே ஒருத்தருக்காக சிவகாமி தம்பியா. இந்த மேடையை நான் வெளியே உட்காந்து பார்த்துருந்தேன். அப்போ பெரிய சந்தோஷம் இருக்குது. இன்னைக்கு சிவகார்த்தி உலகளவில் தெரிஞ்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க டக்குனு மேலே விட்டா அதிர்ஷ்டம் கிடையாது. அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்னு தெரியும். நான் பார்த்துருக்கேன் தம்பியாக. பெரிய வாழ்க்கை தம்பியா, இன்னும் பெரிய லெவலில் இருப்பீங்க. அதே மாதிரி விஜய் அவங்களுடைய மேடை தான். அதுவும் பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. எனக்கு நான் ஏறி இருக்கேன். பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளர்கள். வாழ்த்துக்கள். நான் அவார்டு வாங்கினா கூட இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணல. ஆக்சுவலாக சதீஷ் கொடுக்குறது இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப சந்தோஷம் சதீஷ்க்கு கிடைச்சதுக்கு. ஒரு ரொம்ப நல்ல ப்ரெஸ்டீஜியஸான அவார்ட் கிடைக்கும்போது டெஃபினட்டாக இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் படங்கள்ல. இனிமேல் காமெடி பண்ணுவீங்கல்ல? இல்லை, நல்லா எந்த அவார்டு கொடுத்தாலும் அதை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. தேங்க்ஸ் வி அவார்ட்ஸ். முதல்ல அந்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. முதல் வரையால் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ தேங்க்யூ. Thank you all for being here today this evening to grace this occasion. நான் இதில் ஒரே ஒன்று சொல்ல வரேன். சிவா has forgotten I suppose. Soulmates Foundation நம்ம ஒன்று ஆரம்பித்தோம் சிவா. அதில் வந்து குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இருக்கோம். அதில் வந்து சிவா, நாங்கள், விஜய் சந்திரசேகர் எல்லாருமே சேர்ந்து ஆரம்பித்தோம். எஸ்வி சேகர் சார் எல்லாருமே.
ஸோ அது இன்னைக்கு வந்து ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு அது ஆரம்பிச்சு. 6 வருஷமா குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இருக்கோம். Women upliftment and children education. We are educating the children in the rural areas. அதை ஓப்பன் பண்ணும்போது the launch of Soulmates Foundation was done இதே B Awardsல 6 வருஷத்துக்கு முன்னாடி சிவா வச்சு தான். இந்த வி அவார்ட்ஸ் நடக்கிற விதமும் இதோடைய இது பண்ணுற பல நல்ல காரியங்களும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ஒரு ஆரவாரமும் ஒரு பெரிய ஒரு கிளிக்ஸி ஈவெண்ட் இல்லாமல் ஒரு அவார்ட் ஷோ நடந்தது எவ்வளோ கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ப்ளஸ் பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு அதே மாதிரி அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கும் அவார்ட்ஸ் கொடுத்து எல்லாரையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ண வச்சிருக்கோம். அடுத்ததாக சூப்பரான ஒரு படத்தோட டீம் இன்டர்வியூ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் காக்கா முட்டை ரொம்பவே ஒரு முக்கியமான படம். இன்ஃபேக்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய விருதுகள் வாங்கின ஒரு படம். ஸோ இந்த படத்தை தொடர்ந்து மணிகண்டன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றமே தண்டனை. ஸோ குற்றமே தண்டனை படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரைம் ஸ்டோரியாக டைரக்டர் மணிகண்டன் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தோட டீம் இன்டர்வியூவில் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் ஒரு ஃபீலுக்காக இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் ப்ளசன்ட் கேரக்டர். அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த கேரக்டர் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக யூ வுட் கம் அக்ராஸ் அட் சம் பாயிண்ட். தி டிரெக்டர் இஸ் ஸோ மச் கிளாரிட்டி. அவங்க டீமுக்கும் எல்லாருக்கும் தெரியும் அந்த கிளாரிட்டி அவ்வளோ கிளியர். இட்ஸ் லைக் ஸ்டில் வாட்டர் அப்படி இருக்குது. ஐ திங்க் படம் ஷூட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ராஜா சார் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு. வணக்கம், என் பேர் அனுச்சரன். குற்றமே தண்டனை படத்தோட எடிட்டர்னா. த்ரில்லர் படங்கள்னாலே அப்புறம் க்ரைம் பேஸ் படங்கள்னாலே பொதுவாக எடிட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த படத்துலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எடிட்டிங்கை கிட்டத்தட்ட ஒரு படத்தில் ஒரு கேரக்டராகவே மாற்றுற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, படத்தோட மெயின் ஐடியா தோணுனதுலேருந்து அதோட டெவலப் ஆனதுலேருந்து ஃபைனல் டிராஃப்ட் வரைக்கும் எவ்வளோ வெர்ஷன்ஸ் போச்சு, எவ்வளோ சேஞ்சஸ் நடந்தது, எவ்வளோ லேண்ட்ஸ்கேப் சேஞ்ச் ஆச்சு, எல்லாமே நான் கூட இருந்து பார்த்ததுனால அதை எடிட்டிங்கில் என்னால் அப்ளை பண்ண முடிஞ்சுது. எப்படின்னா இன்ஃபர்மேஷன் எந்த இன்ஃபர்மேஷன் முன்னாடி கொடுக்கலாம், எதை பின்னாடி கொடுக்கலாம், எதை முக்கியமாக சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுது. அதை வந்து நான் எடிட்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமாக இந்த படத்தில் வந்து மிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட படங்கள்னால் அதில் படம் முடிஞ்சதுக்கப்புறமாவும் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு சின்ன ஒரு மிஸ்ட்ரி விட்டு வைக்கிறதுன்றது வந்து அந்த படத்துக்கு ஒரு செய்கிற ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன். அது மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறமாவும் ஒரு சின்ன ஒரு மிஸ்ட்ரி ஒன்று ஹோல்ட் ஆகும். அது வந்து எடிட்டில் அதை நாங்கள் அச்சீவ் பண்ணோன்னு சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து நான் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பற்றி ஏன் மென்ஷன் பண்ணேன்னா, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வச்சு நாங்கள் வந்து நிறைய எடிட் பிளான் பண்ணோம். அது வந்து அதுவும் அகெயின் வந்து சில இடத்துல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வச்சு நாங்கள் அது மேலே கட் பண்ணி சில த்ரில் ஃபீல்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அதெல்லாமே ஒரு மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறம் இந்த படம் வந்து நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸு, நம்பர் ஆஃப் சீன்ஸ், நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் எல்லாமே தமிழ் படங்கள் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற பேட்டர்னை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். எடிட்டில் சர்ப்ரைசஸ் இருக்கும். எந்த இடத்துல கட் ஆகும், எந்த இடத்துல கட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் மொத்தமாக படத்தோட லென்த் டியூரேஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நாங்கள் நிறைய ப்ளே பண்ணோம். சில இடங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரீட் பண்ணோம், சில இடங்கள் வரப்போகிற ட்ராமாக்காக பில்டப்பாக இருக்கணுன்றதுக்காக ரொம்ப ஸ்லோவாக ட்ரீட் பண்ணோம். சில இடங்களில் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் படத்தில் ஸ்கிரிப்டில் எழுதியிருந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை படத்துலேருந்து எடுத்துட்டோம். அது வந்து ரொம்ப இப்போ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மிக்சிங் பண்ண ராஜகிருஷ்ணன் சார்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அதை. அது மாதிரி 4-5 கதைகளை சேர்த்து ஒரு சின்ன சீக்வன்ஸாக ஒரு இடத்துல கொடுத்துருப்போம். அப்புறம் ஒரு இடத்துல வந்து கேரக்டர் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அந்த இடத்துல எடிட்டும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும், கிளம்சினஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணோம். அந்த படத்துக்குள்ளே ஒரு 4-5 டைப் ஆஃப் எடிட் நீங்கள் பார்க்கலாம். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எடிட்டராக எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமாக பார்க்குறேன் கெரியரில். எனி எடிட்டர் வந்து இந்த ஸ்கிரிப்ட் கையில் கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எடிட்டிங்கில் அவ்வளோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. அது எல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். அது உங்களை வந்து சேரணும்னு ஆசைப்படுறேன். ஒரு க்ரைம் நாவல் படிப்போம்ல சின்னதாக, அப்படி ஒரு பொழுதுபோகலாம் எடுத்து ஒரு சின்ன க்ரைம் நாவல் புரட்டி ஒரு 1 hour 2 hours படித்து முடிப்போம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். குற்றமே தண்டனை முடிச்சுட்டு அதுக்கு அது பார்க்குறப்போ நானும் எடிட்டரும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம், 2 பேரும் தான். அனுச்சரன் நான் பார்த்தோன்னே இந்த படத்தில் நல்ல சைலன்ஸ் இருக்குது. அந்த சைலன்ஸை வந்து நம்ம எப்படி சைலன்ஸை மியூசிக்கலாக எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம். ஏன்னா சைலன்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் மியூசிக். அப்போது அதுக்கு யார் வந்து சரியாக இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும்போது அது கொஸ்டின் இல்லாமல் டக்குன்னு தோணுனதே ராஜா சார் தான். ஏன்னா ராஜா சார் மாதிரி சைலன்ஸை ட்ரீட் பண்ணுறவங்க யாருமே இல்லை. ஏன்னா அவர் சைலன்ஸை நல்லா ட்ரீட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு அவரோட மியூசிக்கும் நல்லா போய் சேருது. அவருக்கு தெரியும் எங்கே சைலன்ஸ் விடணுன்றது அவருக்கு தெரியும்.
ஒரு படத்தில் எங்கே சைலன்ஸ் வேணுன்றதை அவருக்கு டிசைட் பண்ணுவார். அதனால் நான் எப்படி பார்ப்பேன்னா சைலன்ஸும் அவரோட மியூசிக்காக தான் பார்ப்பேன். அவர் கொடுக்குற பாட்டுக்கு முன்னாடி வர சைலன்ஸும் அவரோடது தான். என்ன நினச்சா அவர் நினச்சா அங்கே மியூசிக் போடலாமே, அந்த மாதிரி பண்ண மாட்டார். அப்புறம் இன்னொன்று மியூசிக்கோட அதாவது இந்த படத்தில் சின்ன சின்ன இந்த ரெகுலரான ஒரு பேட்டர்னில் இல்லாமல் இந்த ஷார்ட் டிவிஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ராஜா சார்கிட்ட போய் நான் கேட்டேன். அவர் படம் பார்த்துட்டு பண்ணார். ஒரு 7 days RR பண்ணார். ஆனால் இந்த ஹோல் மூவியே அப்போ தான் கம்ப்ளீட் ஆச்சு. மர்டர் ஒரு கொலை சார்ந்த நடக்கிற விஷயங்கள், சுற்றி இருக்க கதாபாத்திரங்கள் வந்து அது அந்த கொலையை எப்படி பயன்படுத்திக்குது, தன்னை சுற்றி பணத்துக்காகவும் தன்னை சுயநலத்துக்காகவும் எப்படி எல்லாருமே தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை மாற்றிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் தப்பு பண்ணிவிட்டு சந்தோஷமாகவே நல்லாவே வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதில்ல. அது ஏன்? அந்த மாதிரி விஷயங்களை பற்றி ஒரு 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 மேலோட்டமான பார்வை தான் சொல்லணும். அது ஒரு டீட்டெயிலான ஒரு பெரிய நாவலுக்கான ஒரு விஷன் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். டைட்டில் வந்து ஒரு நமக்கு பேர் வைக்கிறத விட முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா டைட்டில் வந்து ஒரு படத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த படத்து மேலே தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷனை கூட்டக்கூடாது. அதே நேரத்தில் அந்த படத்தோட இதை குறைக்கவும் கூடாது. படத்தோட மீட்டர்லேயே இருக்கணும் அந்த டைட்டில். அதாவது குற்றமும் தண்டனையும் அப்படின்னு வச்சுருந்தது தான் டைட்டில். அதை ராஜா சார் படம் பார்த்துட்டு குற்றமே தண்டனையும் வைக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் ஒரு போர்ஷன் வந்து கில்ட்டை தான் பேசுது, குற்ற உணர்வை தான் பேசுது. அப்போ அது கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் குற்றமே தண்டனைன்னு வச்சோம். குற்ற உணர்வு, தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்ற உணர்வு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தண்டனை அனுபவிச்சாலுமே அந்த தண்டனைன்றது வெளிப்படையாக சொசைட்டியில் ஒரு எப்போயோ ஒரு மக்கள் க்ரியேட் பண்ணி ஏதோ ஒரு பீரியடில் ஒரு 4-5 பேர் உட்காந்து க்ரியேட் பண்ண சட்டத்திட்டங்கள்லாம் வச்சு கொடுக்குற தண்டனை தான். ஆனால் தண்டனைன்றது அதெல்லாம் தாண்டினது. ஒரு கொலை பண்ணவன் 13 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்துட்டு அவனுக்கு அது சரியாயிடும்னு சொல்லவே முடியாதுல்ல. நம்ம அதெல்லாம் தாண்டினது. ஒரு உயிரை கொலை பண்ணதுன்றது அதெல்லாம் தாண்டினது. அந்த மாதிரி மீடியாக்கள் வந்து ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுலே 2 விதமாக இருக்கும். அதை வந்து அவங்க ஸ்டாண்டர்டாக ஒர்க்காக ஒன்று பண்ணுறது ஒன்று, அப்புறம் இன்னொரு சில படங்களுக்கு பிடிச்சி போய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி காக்கா முட்டைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடச்சதான் நான் நம்புகிறேன். எப்படின்னா எல்லாருக்கும் படம் பிடிச்சி அதை ப்ரமோட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. புதுயுகமும் அதில் முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அதனால் தொடர்ந்து இந்த படமும் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு படமாக நானும் எடுத்திருப்பேன்னு நம்புகிறேன். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். குற்றமே தண்டனை காக்கா முட்டை இயக்குனர் மணிகண்டன் சார் இயக்கத்தில் வெளிவரக்கூடிய படம். இந்த படத்தை வந்து என் தம்பி நாங்கள் எல்லாம் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நான் ரவிச்சந்திரங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். கண் குறைபாடு உள்ள ஒரு என்னுடைய கதாபாத்திரம் வந்து கண் குறைபாடு உள்ள ஒரு கதாபாத்திரம். அதை வந்து நாங்கள் இந்த படம் ஆரம்பிக்கும்போது அதுக்கு ஒரு இமேஜினேஷன்ஸ் கொடுத்து சார் எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லல, அதுக்கு ஒரு இமேஜினேஷன்ஸ் கொடுத்து அதை நான் ஒர்க் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து சார் இந்த குறைபாடு உள்ள ஒரு 4 பர்சன் இருக்காங்க, அவங்கள போய் நேராக பார்த்துட்டு வருவோன்னு. அப்போ நாங்கள் 2 பேரும் நேராக போய் பார்த்தோம். நான் என்ன வச்சுருந்தேன் அதை பூரா உடச்சி போடுற மாதிரி, பிரேக் பண்ணுற மாதிரி வேறு மாதிரி இருந்தது. அவங்களுடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், நுணுக்கங்கள் ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. டைரக்டர் சொன்னாங்க, இல்லை சார் இதுதான் நம்ம பண்ண போகிறோம், இதுக்கு நீங்கள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு இதோட அவுட்புட்டு தான் எனக்கு வேணும் அப்படின்னாங்க. அது கொஞ்சம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது எவ்வளோ தூரம் நுணுக்கமாக உட்காருமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இல்லை நீங்கள் எனக்கு லைவாக இருக்கணும், எனக்கு படம் எனக்கு இப்படி தான் வேணும்னு சொன்னாங்க. அதுக்கு நான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதை நான் படத்தில் ஸ்க்ரீனில் கொடுத்தேன். இன்றைக்கி படம் பார்த்துட்டு ஃபெஸ்டிவலில் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,000-6,000 பேர் படம் பார்த்துருப்பாங்க. ஃபெஸ்டிவலில் பார்த்துட்டு என்னுடைய நடிப்பை பற்றியோ எல்லா விஷயம் பேசும்போது இன்றைக்கி தெரியுது அவருடைய தேடல் தான். மணிகண்டன் சாருடைய படங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு தேடல் தான் எனக்கு இன்றைக்கி கிடைக்கிற பாராட்டுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து லேப்டாப்பில் இளையராஜா சாருக்கு காட்டணும். அவர் படம் பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது, இதுக்கு நான் பண்ணுறேன், இதுக்கு வந்து நான் வழக்கமாக பண்ணுற மியூசிக் வேணுமா இல்லை வந்து என்னுடைய எக்ஸ்பிரிமெண்டல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். சார் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள், அதுதான் வேணும் அப்படின்னு. இன்றைக்கி உலகம் இந்த படம் வந்து இவ்வளவு நல்லா இருக்குது, ஒரு கட்டத்துக்கு வந்திருக்குன்னா அதுக்கு இளையராஜா சாரும் ஒரு காரணங்கிறது மிக இல்லை. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தில் சாங் கிடையாது, வெறும் பேக்ரவுண்ட் மியூசிக். பேக்ரவுண்ட்னா இளையராஜா சார் அடிச்சுக்க ஆளே இல்லை.
செஞ்ஞானி. அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒரு பாக்கியம்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண படத்தில் இளையராஜா சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம காலிவுட் அன்கட்ல அடுத்ததாக ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டைட்டில் வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் படம்னு எடுத்துக்கிட்டால் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வந்து ப்ரொமோஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டைட்டிலே ப்ரொமோஷனுக்கு ஒரு முக்கியமான பார்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர படங்களுக்கெல்லாம் கண்ணா பின்னா டைட்டில் வைக்கிறாங்கப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் கண்ணா பின்னா அப்படிங்கிறதே டைட்டிலாக வச்சுருக்காங்க. ஸோ கேட்கும் போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நம்ம காலிவுட் அன்கட்டில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த முன்னோட்டத்திலேயே படத்தினுடைய ஒட்டுமொத்த சிறப்பியல்புகளை எடுத்து சொல்லிவிட்டார் இயக்குனர். இது காதல் உண்டு, மோதல் உண்டு, வீரம் உண்டு, ஈரம் உண்டு, கருணை உண்டு, அத்தனையும் ஒட்டுமொத்தமாக ஒரு சுந்தர கலவையாக ஒரு முன்னோட்டத்தில் சொல்லியிருப்பது இயக்குனருக்கு உரிய சால சான்றாகும். அதற்கேற்றாற்போல் கண்ணா பின்னா டைட்டில் உண்மையிலேயே அதை பற்றி மற்றவர்கள்லாம் சொல்வார்கள். இது வந்து வசூலில் பெறக்கூடிய ஒரு டைட்டில். கண்ணா பின்னா என்று வசூலை அள்ளி குவிக்கும் வண்ணம் படம் மாபெரும் வெற்றியடைய அத்துணை கலைஞர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் நடிகர்களையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா இருக்குது. இந்த ட்ரெய்லர் பார்க்கும் பொழுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன இன்றைக்கி மக்கள் வந்து யார் திரைப்படம் பார்க்க தேட்டருக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு ஏற்ற திரைப்படமாக ஜாலியாக ஃபாஸ்ட்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது இந்த படம்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து அந்த ட்ரெய்லர் உருவாக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பாடல் காட்சியும் பார்த்திங்கன்னா ஒரு பாடல் வந்து கரண்ட்டில் இருக்கிற இந்த ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு தளத்தில் வந்து இயங்குகிற மாதிரியும், இன்னொரு பாடல் வந்து சரியான ஒரு ஐட்டம் சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஐட்டம் சாங்கை போட்டு ஜிம்மில் இருக்க எல்லோரும் சேர்ந்து ஆடிட்டாங்க. அதே போல் வந்து டைரக்டர் நாளைய இயக்குனர் மூலமாக வந்து அறிமுகமானாலும் ஒரு 10 வருஷம் இந்த சினிமாவுக்குள்ளே ஏதோ ஒன்று சாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் நிறையா யோசித்து கண்ணா பின்னான்னு ஒரு படம் எடுத்திருக்கார். ஸோ ஒரு கமர்ஷியல் தலைப்பு தான். அதனால் வந்து நல்ல ஒரு இதை தயாரித்தவர்களுக்கும் இதில் ஈடுபட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் இந்த படம் ஒரு பெரிய வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள். நிறைய சண்டை காட்சிகள், நகைச்சுவை காட்சி இருந்தால் அந்த படத்தை நான் பார்ப்பேன். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா படங்கிறது பொழுதுபோக்காக இருக்கணுங்கிற ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் நம்ம சொல்ல வர்றத ஆணித்தரமாக சொல்லணுங்கிறது ஒன்று இருக்குது. நான் அது மாதிரி படங்களை எடுக்காமல் போனால் கூட என்னால் ரசிக்க முடியும். பாடல்களை கேட்டேன், எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு என்னமோ வந்து பல முக்கியமான தொழில்நுட்ப கலைஞர்கள் இதில் உருவாக போகிறாங்கன்னு மற்ற எண்ணம் மட்டும் எனக்கு இருக்குது. அதாவது இருக்கிற தன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று மானத்தை விட்டு அவமானப்பட்டு ஒரு தயாரிப்பாளர் ஒரு படத்தை வெற்றியடைய வச்சா அதை பிடுங்கிட்டு போகிற கூட்டம் நிறைய இருக்குது. ஆனால் அதிலிருந்தெல்லாம் நீங்கள் வந்து மீண்டு வரணும், தொடர்ச்சியாக நீங்கள் திரைப்படங்களை செய்யணும் அப்படிங்கிற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம். முன்னப்போ நான் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ரொம்ப ரூம் போட்டுலாம் யோசிக்கலை. இன்றைக்கி யதார்த்தமான ஒரு விஷயந்தான். ஏன்னா அன்றைக்கி நம்ம வீட்டிலே நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே ஒருத்தங்க இருப்பாங்க, எனக்குள்ளே ஒருத்தர் இருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் படம் பார்க்கும்போது உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ரொம்ப யதார்த்தமான ஒரு கதையை தான் நான் உருவாக்கினேன். இதில் ரொம்ப விஷயம் இல்லை. இட்ஸ் ரியலிஸ்டிக் ஒரு காமெடி ட்ராமா. எடுக்கும்போது ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டேன் நான், இது காமெடி படம் அப்படின்ட்டு. ஆனால் கதையெல்லாம் கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன், எனக்கு கதை தெரிஞ்சால் சொல்ல மாட்டேனான்னு சொல்லிட்டேன். நான் வச்சுக்கிட்டுலாம் வஞ்சம் பண்ண மாட்டேன், கதை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அந்த வார்த்தையை கேட்டு எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு ட்ரெண்டில் மக்கள் ரசிக்கிற ஒரு படத்தை எடுக்கணும், அந்த விஷயத்தை மட்டும் தான் நான் எடுத்தேன். ஒரு போராளி போருக்கு போகிற முன்னாடி தன்னுடைய போர்க்கருவிலேருந்து ரொம்ப கூர்மையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப சக்தி வந்த ஆயுதங்கள். நான் எடுத்துகிட்டு போன விஷயங்கள் எல்லாமே எப்படி தான் சரி. ஏன்னா என்னுடைய போர்க்கருவிகள், என்னுடைய இசையமைப்பாளர் ரோஷன் சேதுராமன், என்னுடைய எடிட்டர் வில்சி, என்னுடைய கேமராமேன் ஜெரால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சாங் ஃபுல்லாமே சிஜி பண்ணியிருப்பாங்க அந்த சாங்கு. ஸோ தொழில்நுட்பத்தில் வந்துட்டு எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது சொல்லிட்டு அந்த விஷயங்கள் அவங்க ரொம்ப குறிக்கோளாக இருந்தாங்க. ஸோ இதே மாதிரி எல்லாருமே, என்னோடய ஃபைட் மாஸ்டரும் சரி, என் கூட எல்லாருமே சரி, என்னோடய போருக்கருவிகள் அனைத்துமே மிகவும் கூர்மையான ஒரு விஷயம் அது.
ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளுங்களை வச்சு நான் படம் பண்ணேன். ஆனால் நாங்கள் பண்ணது சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் பண்ணியிருக்கிற விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். அது முதல்ல நம்ம பண்ணுற விஷயம் நமக்கு பிடிக்கணும், அப்போ தான் மற்றவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த விஷயத்தில் நான் திருப்தி ஆகிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பாக அவங்களும் திருப்தி ஆவாங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ தேங்க்ஸ். ஸோ இந்த கண்ணா பின்னா டைட்டில் எப்போவுமே சினிமாவில் வந்து முதல் விஷயம் இந்த டைட்டில் வைக்கிறது தான். என்னென்னா டைட்டில் வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்கணும், 4 பேர் பேசுகிற மாதிரி இருக்கணும், அல்லது திரும்ப திரும்ப அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி, விவாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் அந்த டைட்டில் வந்து மனசில் பதியணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த கண்ணா பின்னா டைட்டில் வச்சது வந்து, ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே அதை பற்றி கண்ணா பின்னா என்ன எப்படி ஒரு டைட்டில் அப்படின்னு சொன்னோம்னா அது மைண்ட் விட்டு இறங்காது, அந்த அளவுக்கு அந்த டைட்டில் மனசில் நிற்கும். ஸோ அப்படி ஒரு டைட்டில் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போதே அவருடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டனுடைய நல்ல விவரமாக இருக்கார் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ இந்த டீம் வந்து இப்போது அந்த ரோஷன் மியூசிக்லேருந்து எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அவரும் புதுசாக ஃபஸ்ட் டைம் செய்கிறாரு. ஃபஸ்ட் டைம் செஞ்சால் கூட இந்த டைட்டில் வைக்கும்போது, ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துலேயே நம்ம வந்து ஸ்மெல் பண்ண முடியும் இவங்க எந்த அளவுக்கு பண்ணுவாங்க என்ன அப்படின்ட்டு. நான் வச்ச டைட்டில் பூராமே ஆரம்பத்தில் அப்படி தான், சுவரலா சித்திரங்கள், ஒருகை யோசனை, எல்லாருமே என்ன ராங் சென்டிமெண்ட்டாக இருக்குது, தூரல் நின்று போச்சு அதுன்னு சொல்லிட்டு எல்லாம் மௌன கீதங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நான் என்னென்னா பேசப்படுற அளவுக்கு அந்த டைட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி வேணாலும் சிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கதை சொல்லும்போது சிங்க் பண்ணிக்கிட்டேன். அதனால் கண்ணா பின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சுருந்தா கூட நிச்சயமாக படம் கண்ணா பின்னான்னு இருக்காது, நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். படம் கண்டிப்பாக நல்லா ஓடும். அதே மாதிரி படம் ஓடி இதே மாதிரி ஒரு விழாவும் எடுக்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். And then this is Kanimozhi signing off in Kollywood Uncut, powered by Anil 100% Roasted Rava.